Facebook ஆப் நீங்க வந்து யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அதிகமா டேட்டா வந்து கன்சியூம் ஆகுதுன்னா அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஒரு 2 செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது. அந்த 2 செட்டிங்ஸை மட்டும் நீங்க வந்து உங்களோட Facebook ஆப்ல வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப நேரம் வந்து Facebook யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதிகமான டேட்டா பாத்தீங்கன்னா வந்து கன்சியூம் வந்து ஆகாது. ஜஸ்ட் Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க, சைட்ல 3 டாட் பட்டன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அதுல வந்து டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெவர் ஆட்டோ பிளே வீடியோஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நீங்க வந்து கிளிக் பண்றப்ப Facebookல பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஸ்க்ரால் பண்றப்ப வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோ பிளே வந்து ஆகும். பட் இந்த நெவர் ஆட்டோ பிளே அப்படின்னு வந்து கொடுக்குறப்ப அது வந்து ஆட்டோ பிளே வந்து ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டேட்டா பாத்தீங்கன்னா Facebook வந்து எடுக்காது. அதனால இதை வந்து செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேல வந்து இந்த டேட்டா சேவர் அப்படின்றத ஆன் பண்ணிடுங்க. இந்த 2 செட்டிங்ஸை நீங்க வந்து Facebook ஆப்ல வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்க Facebook ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதிகமான டேட்டா பாத்தீங்கன்னா வந்து எடுக்காது. முன்ன எடுத்ததை விட இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியா தான் வந்து எடுக்கும். அண்ட் மெயின்லி பாத்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே கம்மியான குவாலிட்டியில தான் வீடியோ வந்து தெரியும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.